உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வியாபார சம்பந்தமான தொழிலில் 1.5 வருஷமாக பெரிய சிக்கலும் மனவேதனையும் இருக்குது. இதை அடைச்சி போட்டு ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிடுவான். இதை திறந்து வச்சுருந்தா தொழில் நடத்திக்கிட்டு இருக்கான், என்றைக்கு வேணாலும் தந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் உன்னைய காப்பாற்றிக்கிடுவான். இதுக்காகத்தான் இப்போ நீ விழிப்போடு இருக்க. ஆனால் எந்த லாபமும் இல்லை, மனவேதனை தாங்க முடியாமல் தொய விட்டுருக்க. இப்போவும் ஒரு இடத்துல கடன் வேணும்னு முயற்சி பண்ணுறேன், அதையும் நான் வாங்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்னடா வேணும்? நான் வாங்கி எங்கடா கொடுத்த தம்பி? எதுக்குடா கொடுத்தேன்? ஒரு நீ 10 லட்சம் கொடு, உனக்கு நான் 50 கோடி தரேன்னு சொல்லியிருப்பான். என்ன காலில் வந்துட்டு வா, அவன் யாருன்னு இப்போ பிடிக்க பாருட. நீ கொடுத்த பணத்துக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. நம்பிக்கை மிகுந்த வார்த்தையில் நீ கொடுத்து விட்டாய். அதனால் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் அம்பானி முதல் பெரியோர்களெல்லாம் கலந்திருக்கிறார்கள். யார் தான் கலந்துருக்கா? பெரியோர்கள்லாம் கலந்துருக்காங்க. அதனால் ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வந்துடும். உங்கள் பேரெலாம் லிஸ்ட்டில் ஏற்றியாச்சு. நீக்கும் உனக்கும் பணம் கிடைக்கும். நீ யார்ட்டெல்லாம் வாங்கிடுத்தி அவங்களுக்கும் நீ கொடுத்துடலாம் அப்படின்னு ஒன்றை சொல்லி ஏமாற்றி உங்ககிட்ட பல லட்சத்தை வாங்கியிருக்காங்க. உண்மையா? 18 ஆண்டுகள் ஆகுது இந்த சம்பவம் தொடங்கி. 18 ஆண்டுகள் ஆகுது. சுமார் இரட்டை ஆயுள் காலம். யாருக்கும் இன்னே வர பணம் வரல, இனிமேல் வர போவதும் இல்லை. இது அத்தனையும் போய் இதைத்தான் நம்ம போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஆர்பிஐ யுரேனியம் சம்மந்தமாக தொழில் நடத்துகிறோம்னு சொல்லி யாராவது பணம் கட்டால் அவனை போலீஸில் ஒப்படைங்கன்னு சொன்னார். நீங்கள்லாம் பணத்தை கொடுத்திய, போலீஸில் ஒப்படைச்சியலா? உன் பணம் வராது, கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு பாயிண்ட், நீ இழந்த பணத்தை நான் வாங்கி தரேன், ஆனால் அவன் மூலமாக பெருசாக வருமே, அது ஒரு காலம் வராடா. நீ கொடுத்த பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா? கண்ண முடியல. கர்மசாமிக்கு இந்தா அவனை இன்னைக்கு நெஞ்சத்தில் இறக்கி அவனை பயப்பட வைக்கேன். எங்கனையாவது பிடியும் கொண்டு உன் கடத்தை தீர்த்துருவான். ஓடிப்போ. முதல்ல நீ போயிட்டு வாடே தம்பி. 3 முறை நீ பார்க்கலாம். நல்ல வயிறார சாப்பிட்டு போ, அரவரில் போகாத. கர்மசாமிக்கு திருமணம் முடித்தும் வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று கேட்டு வந்தது யார்? அமைதி இல்லாத என் மனமே ஆறுதல் கேட்டு அழுமே தினமே, அமைதி இல்லாத என் மனமே. எந்த ஊர்மா? என்ன வேணும்? அவர் இப்போ எங்கே இருக்காரு? உங்களெல்லாம் பேசுறது வேற இல்லை. கால் விட்டுருவோம். நான் சொன்ன வாக்கு ஒரு பொழுதும் வீணாகாது மகளே, அதை மட்டும் நீ தெரிந்து கொள். நல்ல காலில் விடலை. கள்ளிப்பூவில் முல்லை மணத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை. கள்ளிப்பூவில் முல்லை மணத்தை எடுக்க முடியுமாப்பா? முடியுமா? உள்ளவரை போராடினாலும் அதுக்கு வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. மனம் முடித்த சில காலங்களுக்கு பிறகே நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் லைஃப். ஒருவர் புரிந்து கொள்ளுத விஷயத்தில் நீங்கள் 2 இணைந்திய உள்பிரிவாகிவிட்டது உள்ளம். ஆனால் இப்போ உனக்கு தெரிந்து பாதி தெரியாமல் பாதின்னு உங்கள் பணங்கள்லாம் விரயமாயிருக்கு. இதில் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்த கடனும் சேர்ந்துருக்கு. இதில் உங்களுடைய பொன்பொருள் வேஸ்ட்டு, இடங்கள் வேஸ்ட்டு, உழைப்பெல்லாம் வேஸ்ட்டு. இதை சொன்னால் பகை வறுமையை தவிர வெற்றி கிடைக்கவில்லை. இதிலிருந்து உறவும் சரியாகணும், இழந்த செல்வமும் வரணும். இதுக்கு கர்மசாமி தான் பொறுப்புன்னு கேட்டு வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சடை விரித்த என் தாய் காளி ஒருத்தி குடி இருக்கிறாள். உண்மையா? அவளுடைய கருணையை கேட்குறேன். கண்ண முடிக்கிறதையா? அம்மா கால் வந்துட்டு வா.
மாசற்ற ஜோதி மலர்கமலை. அன்றையே பராசக்தி மகாலட்சுமியை கொஞ்சம் கருணை புரிய சொன்ன. உன் வீட்டுக்காரனுடைய மனதை இழுத்து கொண்டு வந்து இணைச்சி செல்வத்தையும் கொடுக்க வெற்றியவும் தாரேன், வாங்கிக்கா, இந்தா புண்ணியமடைவாய், வெற்றி உண்டு. 3 முறை என்னை நீ பார்க்கணும், உன் மனக்கதவு திறக்க வேண்டும், வெற்றி அடைந்தவா. சாப்பிட்டு போ, அரவரில் போயிடாத, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு கல்யாணம்? யாருக்கு நான் கல்யாணம்? உனக்கே தானா? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசிலா. யார் நீ? யாரு? உன் தம்பி அக்காளா? வா பக்கத்தில் வா. அக்கா அம்மாவுக்கு சமண்டா, கால் ஒன்று சும்மா உட்கார முடியாதுங்கலாம். தாயும் தந்தையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறட. உட்காருமா. பல்லவ பேரரசுக்கு வாள் எடுத்து போர் தொடுத்து யானை எடுத்து குதிரை எடுத்து வந்தால்தான் பகை என்று நினைக்கிறாயா? இந்த பல்லவ பேரரசுக்கு பாவையின் வடிவத்தில் என்றோ ஒரு நாள் பகை வந்து விட்டதென்றை மறந்து விடாதே என்று காஞ்சி மன்னன் நரசிம்மருக்கு வெள்ளையன் என்ற மந்திரி சொன்னார். அதை போல ஒரு பெண்ணால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து மனவேதனைகள் நடந்து உங்கள் குடும்பமே சின்னாபின்னமாகி இன்று வரை ஒரு பெரிய சாபக்கேடுகள் நடந்து மனக்கோலத்தையும் மங்களத்தையும் அனுபவிக்க முடியாமல் வேதனைகள் வந்து ஒரு பக்கத்து கால் கை நரம்புகளெல்லாம் வேதியமாகி நடக்க முடியாத துயர அலைகளை பெற்று இந்த வீட்டில் இருப்பது சரியா தவறா என்னும் கேள்விக்குறிகளை உருவாக்கி இன்று குழப்பமான நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா? கால் நிறுத்துவாங்க. சாதகமெல்லாம் நல்லா தான் இருக்கு. சாதகம் உண்மையா பொய்யானே எனக்கு தெரியலன்னு நீங்கள்லாம் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? சாதகம் எழுதினவன் தெரியலையா, இல்லை உண்மையிலேயே எங்கள் அம்மா தான் தப்பை தவிர டயத்தை சொல்லி எதையும் தப்பாக எழுதி போட்டாங்களா? சாதகத்தில் போனால் சோசியக்காரர் நல்லது தானக்கா சொல்கிறாரு, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு புலம்புற. உண்மையா இல்லையாடா? இதுதான்டா விதி. கிரகமே காட்டி கொடுக்காத விதியை. புரியுதா? இந்த விதி ஏன் ஏற்பட்டது? ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்தது. இவைகளை தீர்த்து மங்களத்தை உருவாக்கினால் போதுமில்ல. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. புண்ணியமாயிரு, மங்களமாயிரு. கர்மசாமிக்கு கம்பம் தேனி ஏரியா கம்பம். மாரியம்மன் கோயில் இருக்கா அவங்க ஊர் எல்லையில்? அதை தாண்டி போனால் அப்படி பெரிய பெரிய தோட்டங்களுக்கெல்லாம் போயிடலாமா? இடது பக்கம் போனால் ஏலக்காய் தோட்டமெல்லாம் உண்டா? உன் ஊர் தான். காலைல வந்துட்டு வா. அங்கே வர போயிட்டு வந்துலாம் கூப்பிட வேண்டியிருக்கு. என்னடா ஜபா? பஞ்சநாதா, சதுர்வேதா, சடாட்சாரா, சப்தகாரா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3½ ஆண்டு காலமாக தொழில் என்று நினைத்து பணங்களை எல்லாம் இழந்து பொல்லாத கடன்களை பற்றி இப்பொழுது வேதனை அடைந்து இருக்கிறீர்கள். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழ்வதா அல்லது தற்கொலை செய்து கொள்வோமா என்ற துயர அலைகள் உங்கள் உள்ளத்தில் போய் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னா அப்படி நம்ம கருப்பசாமி வாக்கால
ஒருத்தருக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துச்சு பணம் தெரியுமா உங்களுக்கு? சேலம் ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கிக்கிட்டுங்க வந்தார். கருப்பசாமி உன் கோயிலுக்கு வரணும், எனக்கு பணம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கதவை அடைச்சி போட்டுட்டு போயிட்டார். அதனால் எதையோ வச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லி வீட்டை வந்து திறக்காங்க. மேலேருந்து பொதுன்னு 50 ரூபா தாளும் 100 ரூபா தாளும் 500 ரூபா தாளுமாக விழுந்து கிடக்கு. அந்த அவர் அப்படி வாட்ஸ்அப் எடுத்து மக்கள் பக்தர்களுக்கு காட்டினார். அதான் கொடுக்குற தெய்வம் கோரையை பிடிச்சி கொடுக்கும், எந்த ரூபத்திலையும் கொடுத்துரும். உன் உள்ளத்தை பார்த்தேன் கருப்பசாமி ஐயா, எத்தனையோ பேர்களை அந்தந்த இடத்துலையே நல்லாக்குறீங்களே, எங்களை இந்த கடல்லேருந்து மீட்டி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் உருவாக்கணும்னு நீ கேட்குற. கால் வந்துக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கே படியளந்த எம்பெருமான் நாராயணன், அவன்தான் காக்கும் தெய்வம். உண்மையா? குசேலர் வந்து பரம ஏழை, படகேறி போவதற்கு கட்டணம் காலனா காசு கூட இல்லாமல் போனார் கிறிஸ்தரை பார்க்கறதுக்கு. பார்க்க போன உடனே, அண்ணா அந்நியார் உங்களை சும்மா அனுப்பியிருக்க மாட்டார்களே, எனக்கு ஏதும் கொடுத்து விட்டார்களான்னு கேட்டார் கிருஷ்ணன். உடனே ஆமாப்பா, அவளுடைய கவலையெல்லாம் கண்ணீராக்கி இந்த நெல் பொதியை இடித்து அவலை கொடுத்து விட்டால் அந்த அவலை, அவலைனா ஏழை அப்படின்னு அர்த்தம். கவலையை கண்ணீராக்கி கண்ணீரால் நனைத்து அவலை இடித்து கொடுத்து விட்டாள். எங்கே எங்கள் அண்ணி தயார் பண்ண அவள் நல்லா இருக்குமென்னு சொல்லி வாங்கி ஒரு பிடி போட்டார். குசேலருடைய வீடெல்லாம் மாளிகையாக மாறிடுது. அடுத்த பிடி போட்டார். பிள்ளைகளுடைய உடல் ஆடைகளெல்லாம் அணிகலனும் தங்க சரப்புலிகளாக மாறியது. இது கதையெல்லாம் உண்மை சம்பவம். எப்படியோ கொண்டு வந்து இறைவன் கொண்டு வந்து போட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த அடி போடுகிற பொழுது மகாலட்சுமி வந்து கையை பிடிச்சிக்கிட்டான். இன்னும் எத்தனை பேர்களுக்கு கொடுக்கணுமே, எல்லாமே உங்களுடைய சகோதரன் என்று நினைத்து நீங்கள் கொடுத்துட்டா அது தப்பு இல்லையான்னு சொல்லி மனைவி வந்து பிடிச்சிக்கிட்டான். சரி இதுவே போதும்னு சொல்லி அந்த வரத்தை நிறுத்திட்டார். அதனால தான் இடது பக்கத்தில் மனைவியவும் வலது பக்கத்தில் தானுமாக ஈசன் இந்த உலகத்துக்கு காட்சி அளித்தான். அதனால தான் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல், தர்மம் செய்கிறவன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் கூட செஞ்சுக்கலாம். ஏன் அவன் வந்து தடுத்துருவானாம். புரியுதா? வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன் சொல்லலாம். பார்த்தியா? தர்மம் செய்யும்போது அப்படி செய்யணும். அதனால் குசேலருக்கு அதிசயம் நடந்த மாதிரி கருப்பசாமி ஐயா எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். அப்படி நடந்தது புளியரையில். இந்த வீடுகள்லாம் சாதாரண வீடுகளாகத்தான் இந்த தெருவில் இருந்துச்சு. இன்றைக்கி மாட மாளிகை, கோடகோபுரம், கோடிக்கணக்கான மக்களை பார்த்து சந்திக்கக்கூடிய சக்தியை மாயாஜாலம் போல நடத்தி காட்டியவன் யார்? இந்த வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி. அதே போல் உன் வாழ்க்கையை மலர வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. கால் நட்டுவா மகளே. கருப்பசாமிக்கு உண்மையா இல்லையா? கருப்பசாமிக்கு கூப்பிடுறா, 7 முறை கூப்பிடு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்கண்டதேவன் கருப்பசாமிக்கு, கலிவரன் கருப்பசாமிக்கு, பூலோக சக்கரவர்த்திக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வெற்றிவேறு முருகனுக்கு, வீரவேறு முருகனுக்கு. 38 நாளையில் உனக்கு பணம் நிறைய கிடைக்கும், உன் கடன் தீரும், யாராலும் எந்த இடைஞ்சலும் பெற மாட்டாய். அடுத்து வருகின்ற பொழுது எனக்கு அவல் பொதி கொண்டு வருவாய். இன்று கிருஷ்ணனாக வரமளித்தேன். வாழ்க செல்லமகளே வாழ்க. கோயாமுத்தூர் கொழுந்து வெத்தலையா, கோயாமுத்தூர் பக்தர் மட்டும் வாங்க. கோயாமுத்தூர் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம். உன் பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைய பத்திக்காக வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. தளர்ச்சியில் விழலாகுமா மகனே, சந்தனம் சேராகுமா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்து மாபெரும் கவி வண்ணனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். என்னம்மா கூப்பிடவே இல்லையே? நான் கையை இப்படின்னா இங்கேருந்து 4 வருவாரியே, இப்படின்னா இங்கேருந்து. ஓம் ஓம்
சிவன் கோயில் எங்கே இருக்குது? ஆ, பக்கத்தில் இருக்குது சிவன் கோயில். அதான் ஓம் நமச்சிவா சத்தம் கேட்குது. பையனுக்கு என்ன வேணும்? நல்லா புரிஞ்சுக்கா, உன் பிள்ளைகளுக்கு கல்வி ஸ்தானம் இவ்வளவு தான். இதுக்கு மேலே படித்து வர்றது தெய்வத்தின் சக்தியால் படிக்கணும். ஒரு பிள்ளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பணமும் கொண்டு வந்து தரேன், படிக்கவும் வச்சு தரேன். போட்டு விட்ருவோம், கால் விட்டு வா போ. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. ஐயா, இந்த கல்விக்கு அர்த்தம் இருக்கா எதுவும்? இந்தா 9 நாள் கால அவகாசத்தில் உனக்கு பணம் கிடைக்கும், உன் பிள்ளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், எல்லாம் வெற்றியாகி தரேன். இப்போதைக்கு அவரை பற்றி பேச முடியாது, பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு. போயிட்டான். கர்மசாமிக்கு நாங்கள் உழைச்ச முதல் நிற்காம கடன் பட்டு வேதனைப்படுறோமே ஐயா, அதுக்கு என்ன வழி எங்களுக்கு? யாருக்கு? நல்ல விடலை, கால் விடுப்பா. மனைக்கு செல்லும் வீதியிலே அம்மாள் ஒரு அம்மன் கோயில் உண்டு. அதிலிருந்து 2.5 கிலோமீட்டருக்கு போனால் நான் கற்பராயன் தானும் உண்டு. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், ஒரு குலதெய்வம் பெட்டி தெய்வமாக முன்னோர்கள் வணங்கி வந்த வீட்டு தெய்வம்னு ஒன்று இருக்குது. அது கண்ணை மூடிக்கிடுதப்பா, உனக்கு கண் திறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் பூஜை பரிகாரங்கள் செய்யவில்லை என்றாலும் எங்கும் புறப்படுகிற பொழுது வீட்டில் இருந்து தெய்வ உத்தரவு போல் ஒரு சத்தம் கேட்கும், கவளி சத்தம். இப்போ அது இல்லை. அது என்னைக்கு நின்றுச்சோ அன்னையிலிருந்து என் தொழிலும் நின்று போச்சு, என் வருமானமும் நின்று போச்சு, என் வீடும் இருள் அடைஞ்சு போச்சு. வேறு எதுவும் மாறுபாடு நடந்திருக்குங்கிற எண்ணம் என் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை, அந்த தடையை நீக்கி தந்துடுறேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு மனக்குழப்பம் ஓடுது, அதையும் சரியாக்கி தெளிவுபடுத்தி வாழ வைக்கணும். அது நம்ம சொல்ல கேட்டுட்டா போதும், எல்லாமே ஒழுங்காக நடக்கும். அவங்க ஆத்தா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டான்னு நீ சொல்லுத, அதனால் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. செல்லம் சீரழிக்கும். நல்லவர்க்கெல்லாம் இப்போ கடன்பட்டு மனவேதனையோடு இருக்க. உன் தொழிலை நல்லாக்கி தரணும், வேற என்னப்பா வேணும்? நான் சொன்னது பூரா உண்மைலாம். உன் தெய்வம் கண்ண மூடிடுது, வீட்டுக்குள்ளே தீய சக்தி இருக்குது, குழப்பம் நடந்திருக்கு, பிள்ளைகளுக்கும் உனக்கும் மனப்போராட்டம் நடக்கும், மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனதும் உனக்கு ஒத்துழைக்காது, உன் வீட்டுக்காரங்களை கண்டா உனக்கே எதிரியாக தெரியும். இப்படிலாம் நடக்கு. இதுக்கு முடிவு என்ன? தண்ணி அடித்தா தீரும். கால் வந்துட்டு வா. வா, சரி வேண்டாம், வா, சரி வேண்டாம். நாளை காலையில் என்னை பார்த்து போப்பா, எல்லாம் வெற்றி ஆகி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா கர்மசாமிக்கு சாமி, என் வீட்டு ஆம்பளைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமும் வேணும், கொஞ்சம் புத்தியும் வேணும். அப்படி ஒரு பொம்பளை கேட்கால. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு மகாராஜா? ஓய், நில்லுமா போகல, எங்கே இருக்காரு? என்ன வேலை பார்க்குறாரு? அப்படியா? என்ன புத்தி வேணும்? கால் வந்துட்டு வா. அங்கே விழாமல் இங்கே வந்து நிற்கிறே. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நீ என்னடா அங்கே நிற்கிற? உனக்கு கோயம்புத்தூரா? நீ நல்ல காலில் விழலையா, உன் மனசு அங்கே போகலை. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வாமா மகாளி, அங்கே இருக்கிறியா நீ? ஆ சரி.
என்ன காரணம்? ஓஹோ, ஆ ஆ, வாமா, வரலாம், வா. உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், மாகாளின்னு ஒரு அம்மா தாய் வாரா இருக்காளா? அதே மாதிரி நான் கற்பராய சாமியும் அந்த எல்லையில் இருப்பேன். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன், 3 ஆண்டு காலங்கள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் நிலையில்லாத வருமானம் இல்லாத வேதனையும் குழப்பமும் நடக்கா. இதற்கிடையில் உன் கணவருக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கும் அடிக்கடி மனப்போராட்டம் நடக்கும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வேணும். இதில் மாறுபாடு எதுவும் நடக்கலை. இது கிரகங்களால் உள்ள குழப்பம். இதை தீர்த்து தெளிவாக்கி தரேன். வேறு உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இல்லை என்னென்ன கேட்க உனக்கு? வாமா, பூனை ஆஃப் பண்ணவா? போன் ஆஃப் பண்ண 3 மாத காலத்தில் அந்த வழக்கிலிருந்து உன் பையனை வெட்டியாக்கி தரேன். தைரியமாறு ஜெயிச்சிருவோம். நம்ம போய்க்கலாம். கர்பசாமிக்கு நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம். எங்கள் பணம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. யாருப்பா? பணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? மனைவியினுடைய உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யார்? போன ஆஃப் பண்ணுங்களா? தூரத்துக்கு ஏறிங்க. கால் வந்துட்டு வரலாம். ஒரு வண்டிக்கு எத்தனை டயரு? 5 டயரு. நீ என்னடா வண்டி வச்சுருக்க? 4 டயரு உலகத்துக்கு தெரியும். ஒரு டயரு வெளியே தெரியுமாடா? எங்கே வச்சுருப்ப? டிக்குக்குள்ளே வச்சுருப்ப. ஏன் வச்சுருப்ப? ஒரு டயரு பஞ்சர் ஆகிட்டா ஊடால தூக்கி மாட்டிக்கிறதுக்கு. என்னெல்லாம் வண்டி ஓட்டு தண்ணியலாம். காலில் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த மனைவியுடைய உடல்நிலைகளை சரியாக்கணும்னா நரம்பியல் பிரச்சனையா மனவியல் பிரச்சனையா, இது ரெண்டையும் கொஞ்சம் குழப்படி பண்ணக்கூடிய மனநிலைகளில் இப்போ இருக்குது. உண்மையா இல்லையா? மனநிலை பிரச்சனை தான் இருக்குது. அதனால் அந்த மனநிலை பிரச்சனைகளை தீர்த்து தெளிவாக்கி தந்துடுறேன், சரியாக்கி தரேன். உனக்கு தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்தையும் உருவாக்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதையும் உருவாக்கி தரேன். உன் காலேஜ் சம்மந்தமான விஷயத்துக்கு இன்னும் 1 வருஷம் அவங்க மீட்டிங் போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை கூடிய வரையில் உன் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உன் அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு செல்வம் கிடைக்கும், வியாபாரத்தை தொடங்கு, எல்லாம் வெற்றியாக நடக்கும். கர்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை? எந்த பிள்ளை? உன் வீட்டில் இருக்கு. காலன்ட்டு வா. அதான் சொன்னேன், கல்யாணம் முடித்து கணவர் மீது திருத்தி கொடுன்னு சொல்லி ஒருத்தி கேட்டு வந்திருக்காங்கன்னு யாரும் பதில் சொல்லலை. கோயம்புத்தூர் காக்கலையே, வா பார்ப்போம். ஏக்கா அங்கே வா. உனக்கு கோயம்புத்தூரா? எந்த இடம்? பீளமேடு. பீடம்பள்ளி. அது எந்த ஏரியாவில் இருக்குது? சூலூர்லேருந்து ரைட் சைடில் போகக்கூடிய இடம். போகும்போது ஒரு குளம்லாம் தெரியுது, ஒரு காயல் மாதிரி. உங்கள் இடம் தானே? கால் வந்துட்டு வா. பார்த்தாச்சு. ஏன்னா அவுட்டூரில் போகுது, ஒரு குளங்களுக்கு தண்ணி கிடக்கு, லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இது கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது நமக்கு தெரிய வேண்டாமே? தெரியணுமா வேண்டாமா? வரலாக்கா, வா. உங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருக்கா? உன் வீட்டு எல்லைக்கு அப்புறத்தில் உள்ள தெருவில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்குது. ஊடால ஒரு பிள்ளையாரை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய இடம்.
உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், செய்வன தகடு இருக்குது, புரியுதா? 1.25 வருத்தங்கள் உன்னுடைய குடும்பத்தில் பிரிவு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் நடக்கு. இப்போ உன் பிள்ளையுடைய வாழ்க்கை தொடருமா தொடராதா அப்படிங்கிற கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் வேறு யாரையும் கொண்டு வந்து மடக்கி நம்ம பிள்ளையை தூர தூக்கி எரிஞ்சிட்டாங்களா, இல்லை சும்மா சண்டை போடணுங்கிறதுக்கு பண்ணியிருக்காங்களா, எனக்கு ஒரு முடிவு தெரியணும்னு நீ கேட்க வந்திருக்கியான். கால் நின்றுவான். துண்டு 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 அதை போட்டு மோடிக்கிறான். வரலாம். நெஞ்சிலே அன்பு வைத்து நாவினில் பொய்யை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. ஒரே பாயிண்ட், பொம்பளை பிள்ளைக்கு அவன் புரிதான் கொண்டு வந்து சேர்க்கணுமா வேண்டாமா? சேர்த்தணும். உன் பிள்ளை பிடிவாதம் பிடிக்காத, அதை பற்றி நீ என்கிட்ட எதுவும் பேசுனியா? உன் பிள்ளையுடைய குற்றம் இருக்குது. அவங்க இப்போ ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கான், ஆனால் இவா போக மாட்டேக்கான். அப்போ அடி வாங்க வேண்டியது யார்? இவன் தான். யார்கிட்ட அடி வாங்கணும்? ஏங்கிட்ட. சரியா? கால் நின்றுட்டு வா. 2 குடு கொடுப்பான். உள்ளைக்கு அவ்வளோ திமிரா. நம்ம பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல கரெக்டாக இருக்க வேண்டாம். என்னென்ன பெரிய என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. வா. பொம்பளைகளுக்கு வந்து ஆசை அதிகம். அதுக்காண்டி ஆசை இல்லாத மனிதன் எங்கே இருக்கான்? ஒருத்தன் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தூங்கும்போது எடுத்துடக்கூடாது. என்னடா தம்பி, பெட்டியில் பணம் இருந்தால் எடுத்துடக்கூடாது. எடுக்கும்போது வந்துடும் சண்டை. என்கிட்ட கேட்டு எடுக்க வேண்டியதானே? உழைச்சது எனக்கு மட்டும் தானே தெரியுமா? சல்லுன்னு விழுவான். இவளுக்கு சுள்ளுன்னு பிடிக்குமா பிடிக்காதா? அதனால் வந்த வேறு ஏதாவது இது கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யாருன்னே கேட்கா. வரலாம். முருகா, பெரிய கதையை கொண்டு வந்து காட்டுதீங்களே, இது தப்பு இல்லையா? ஃபோன் அடிக்கடி பேசுதியா? யாருக்கு பேசுதுன்னு கேட்டியா? என்ன பதில் சொன்னா? ஒடுங்கிற வேலைக்கு போகிறான். வேற புரியுதா? வா. வா. வேலையே இல்லை, ஆனால் இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் வரைச்சிட்டு இருக்கேங்க, நான் போயிட்டு வரேன். அவளை செருப்பால் அடித்து வீட்டில் போடுறேன். போடு, நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. அந்த பேவுள்ளி அடுத்த வாரம் பேசுவோம். பா. கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை வேலை தொழில் சம்பந்தமாக. என்னடா வேலை தம்பி? புரியலையே. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதென்றே சொல் என் தோழா. பாட்டு என்ன படம் தெரியாது? புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த நாடோடி மன்னன். கவிஞர் லக்ஷ்மணதாஸ் அவர்கள் எழுதிய பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். புரியுதா? நான் ஒலியுமா நடத்துகிறேன், போயாமல் உங்களுக்கு சொல்லதுக்கு. ஏன் இதை சொல்லுதேன்? இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. இவன் தொழில் வச்சிருக்கிறான், பனியன் கம்பெனி, உழைக்கிறான், ப்ராடக்ட் பண்ணுறான், பணம் வந்து சேராது. உண்மையா இல்லையா? இதுக்கிடையில் அந்த உழைப்புக்கும் அந்த அறிவுக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ புதுமையாக அவனுக்கு தொழில் ஆரம்பிக்கணுமா? லாபம் அடுத்தவங்கிட்ட போட்டு இருக்கு. இதை நான் சரி பண்ணி உங்களுக்கு நிலையான வருமானத்தை உருவாக்கி தரேன்.
நீயே ஒரு ப்ராடக்டை மீண்டும் தொடங்கிறதுக்கு வழியும் வகுத்து தரேன். கால் வந்துட்டுவான். பட்டத்திலே பதவி கிட்டுவதே இல்லை. இன்னும் பங்கரவங்க முடிக்க கெட்டிக்காரப்பே. கண்ணமுடுறா தம்பி, விளையாட்டு இல்லை. வினையாக என்னை நினைத்து நினைத்து தியானம் பண்ண பார்க்கலாம். பகவானே, இந்தா தொழில் தொடங்கும், நிலையான வருமானம் பெருகும், உன்னுடைய தீய நேரங்கள் விலகியாச்சு. நல்லா பணம் சேரும்பா. இந்தா அடுத்து பார்ப்போம். அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு பக்தராக ஈரோடு. உட்காருடா, நான் கூப்பிடுறேன். ஏன்டா கவலைப்படுறேன்? நான் இருக்கும்ல. ஈரோடா வெட்ட வெளிக்குள்ள போகுது. ஊரெல்லாம் கடந்து இருக்கோ உங்கள் கிராமம்? சிட்டிக்குள்ளே இருக்குது. ஏன் அப்போ குதிரை அங்கே போகுது ஈரோடு எல்லைக்குள்ளே? இங்கே வாங்கினேன். உங்களுக்கு ஈரோட்டில் எங்கண்ணே? பார்டர். ஈரோட்டு எல்லையை தாண்டி. சரிண்ணா அக்கா, உங்களுக்கு உங்கள் அம்மா, உங்களுக்கு தான் உத்தரவு. வாங்க, நில்லுங்க, பேராதிங்க, நில்லுங்க, காலில் விட்டுவாங்க. முருகா, எப்படியாவது அதை செஞ்சு கொடுத்துருப்பா. என்னப்பா வேணும்? இடத்த விற்கணும், அவ்வளோதானே விஷயம். ஆகாது, ஒரே வார்த்தையில் பதில். அதனால் என்ன செய்வோம்? கால் வந்துட்டுவா. முதல்ல வித்துறணும் வந்தாச்சு, அப்புறம் அதுக்கு பிறகு என்னத்தை பேச? சீல் வச்ச டாக்குமெண்ட் 2 இருக்குது. அதுபோக கொசுரா எழுதின ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்குது. அந்த 2 டாக்குமெண்ட் இருக்க அந்த இடத்துக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குடா. வேறு யாரும் எதுவும் போட்டிருக்காங்களா பார்த்துக்காங்க. டாக்குமெண்ட்டை பார்த்து என்கிட்ட கொண்டு வா, நான் பார்க்குறேன். சரியா? 1 2 3 வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். 3 மாத காலம் அவகாசம் உண்டு. ஜெயிப்போம். போய்ட்டு. இப்போதைக்கு அதை பற்றி பேசுறதுக்கு உத்தரவில்லை. அடுத்த உத்தரவில் பேசுவோம். போய்ட்டா. பிள்ளையை பற்றி எதுவும் கேட்கணுமா? வரலாம். முருகா, ஏன் நீ வந்து நிற்கிற? வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா. என்னென்ன வேணும்? அம்மா வந்துட்டா. என்ன வேணும்? எது வேணாலும் சொல்லுறதுக்கு அங்கே உட்காந்துருக்கேன். உன் தேவையை நான் சொல்லணும். நீ கேட்குற வரத்தை கொடுக்க முடிட்டேன். என்ன வேணும்? கண்ணை மூடு. அக்கா, நல்லா இருக்கியா? ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம். ராமர் வனவாசம் போனதை பற்றி கதையை படிச்சிருக்கியாப்பா? நீ அந்த வனவாச ஸ்ரீராமருடா. உன் குடும்பம் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம்னு தத்தடிக்கிறடா. காலில் வந்துட்டுவா மகனே. ஆனால் ஒன்றும் தெரியாத என் அப்பாவி இவா குற்றவாளி ஆகிட்டாடா உன் குடும்பத்துக்கு. உண்மையா? குற்றவாளி ஆகிட்டான். இந்த கிழவிய உயிரோட விட மாட்டேன். அவள் இருக்கிறது வரை நீ முன்னேற மாட்டல. உன் கூட வாழ்ந்ததான் போதும் அப்படி சொல்லிவிட்டாடா. கால் வந்துட்டு வாக்கா, போய்ட்டு வா, நீ போய்ட்டு வா. டேய் பரமசிவம், சுகமா இருக்காடா? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குடும்பம் குட்டியோடு என்னையை பார்க்க வச்சா போதுமா? ஆடி அமாவாசை அது வர கால அவகாசம் இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் முட்டு, அதுக்கு கீழே வலி பாதிப்பு வந்திருக்கும். வந்துச்சா?
மாற்றி தந்துடுறேன், பொறுமையாக இரு, வெற்றியாக்குவோம், படிப்படியாக காப்பாற்றுவோம், தெய்வனை வச்சுருக்கு, மாற்றி தானேன். நல்லா சரி. எப்படி எப்படி பொருள் இருக்குன்னு எந்த பேர் சொன்னா எடுத்தியா நீ? கனவா எடுத்தது அதான் இருக்குன்னா நீங்களே அதை முடிச்சு கொடுத்து நல்லபடியாக எனக்கு தெரியாது. நாள் வரேன்னு இருக்கிறாங்க, வந்து எடுத்து அவங்க உத்தரவு கொஞ்சம் மண் எடுத்து தருவான், புரியுதா? உள்ளேருந்து என்ன எடுத்து தருவான்? மண் எடுத்து தருவான். அப்படி இல்லைன்னா நீங்களாம் கண்ண முடி கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புது சட்டியை புதைச்சி வச்சு உனக்கு எடுத்து ஏமாற்றி தருவான்டா. நம்பாத மகனே, நம்பாத. இந்தா வழி வகுத்து தாரேன், என்னை வந்து பார்த்துக்கப்போ. இன்னொரு 3 முறை என்னைய பார்க்க வாங்க. கர்ப்பசாமிக்கு தாராபுரம் 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 பக்தரான தாராபுரம் 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 அன்பினாலே வந்த நிலை துன்பம் என்னும் பாசவலை. பாசவலை படம் நல்லா இருக்கும், எம்கே ராதா நடித்த படம். என்னப்பா செய்யணும்? என்னப்பா? சரி, கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். 3 பேருக்கு எடுத்து போடணும், ஒரு போட மாட்டான், மாட்டிக்கிடுவான். வரலாம். நீ வந்த உடனேயே கொடிகாத்த குமரன் வந்து இருக்கிறார். கொடிகாத்த குமரன் யாருப்பா? பரமசிவன் கிடையாது,